மக்களே வணக்கம். சில நாட்களுக்கு முன்பு 4 பெண் இராணுவ வீராங்கனைகளை விடுதலை செய்து ஹமாஸ் தனது துணிச்சலை காட்டியுள்ளது. ஹமாஸ் பிள்ளைப்பிடிக்காரனுக்கு தான் எத்தனை தயாள உள்ளம் பார்த்தீங்களா? வேசமாக பிடிச்சிக்கிட்டு போவோம், அப்புறம் பிடிச்ச மாதிரியே கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவோம். ஒளிஞ்சு இருந்து சுடுவோம், அப்புறம் ஒளிச்சு வச்ச ஆயுதங்களை ஒப்படைச்சிக்கிட்டு சரணம் அடைஞ்சிடுவோம். நேர்மையில் நாங்கள் ஹிமாலய சிகரங்கள் தெரியுமா? 1985 சிறையில் அடைக்கப்பட்ட கொலை குற்றவாளியை குற்றமற்றவன் என்று நிரூபிக்க முடியவில்லை என்ன மாற்று வழியை தேட வேண்டியது தானே. அதான் இஸ்ரேலிய பிணைய கைதியை வச்சு பேரம் பேசிக்கிட்டு இருக்கோம். சிரியாவில் நடந்த மாதிரி இஸ்ரேலை பிடித்து விட்டு சிறையில் உள்ள கைதிகளை எல்லாம் விடுவிக்க எங்களால் முடியலை. அப்புறம்தான் பிள்ளைப்பிடிக்காரனா நாங்கள் மாறினோம். இதெல்லாம் போராளிகள் வாழ்க்கையில் சகஜமப்பா. பிணைய கைதிகளை விடுவிக்கும் போது மொய் பேகு, அதாங்க கிஃப்ட் பேகு, அதெல்லாம் கொடுத்து எங்களுடைய பாரம்பரியத்தை கலாச்சாரத்தை நாங்கள் காப்பாற்றினோமா இல்லையா? இஸ்ரேலுக்கு அந்த மாதிரியெல்லாம் திராவிட பாரம்பரியம் இல்லாததுனால வெறுங்கையோட கைதிகளை வெக்கமில்லாமல் அனுப்பியிருக்காங்க. சொல்கிறதுக்கே எங்களுக்கு கேவலமாக இருக்குது. நாங்கள் எதை செய்தாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். பாவம் பொம்பளை பிள்ளைங்களை புகுந்த வீட்டுக்கு அனுப்பும்போது வெறுங்கையோடையா அனுப்ப முடியும்? அப்படியே அனுப்புவாங்க. அதனால தான் கிஃப்ட் பேக்கோட அவங்கள அனுப்பணும். இஸ்ரேலிய ஆர்மி காசாவில் இல்லைன்னு தெரிஞ்சதும் எங்களுக்கு எவ்வளவு தைரியம் வந்துச்சு தெரியுமா? முகத்தில் கருப்பு துணியை கட்டிக்கிட்டு வீராவேசத்தோட எப்படி அல்லாஹ் அக்டோபர் அப்படின்னு கத்தி உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். பார்த்தீங்கள்ல, எங்கள் கலாச்சாரப்படி ரெட் கிராஸ் வேன் ரூஃப் டாப்பில் ஏறி நின்று எங்கள் அடாவடியை காட்டலைன்னா எங்கள் ஊர் ஜனங்க எங்களை கொஞ்சமும் மதிக்க மாட்டாங்க. அது தெரியுமா? நீங்களே நியாயத்தை சொல்லுங்கள். அதான் அப்படி செஞ்சோம். கரீனா அரிவ், டேனியலா கில்போமா, நாமா லேவி, லிரி அல்பேக் என்ற 4 பெண் இராணுவ கைதிகளை ஒழிச்சு வச்சுக்கிட்டு நாங்கள் எவ்வளவு படாத பாடு பட்டோம் தெரியுமா? ஆஃப்டர் ஆல் அவங்கள ஒரு தடவை கூட கற்பழிப்பு பண்ண முடியலன்னா பார்த்துக்குங்களேன், எங்களுக்கு எவ்வளோ ஏமாற்றமாக இருந்திருக்கும். நினச்சி பாருங்க. அதான் திருப்பி கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டோம். ஜெயிலில் இருந்து கைதிகளை விடுதலை செய்த போது ரிலீஸ் ஃபார்ம் அவங்களுக்கு ஃபில்அப் பண்ணி கொடுத்தோம். ஹமாஸ் கொடி போட்ட கீ செயின் எல்லாம் நியூ இயர் கிஃப்டாட்டு நாங்கள் கொடுத்து வழி அனுப்பி வச்சோம். போய் ஒரு ஃபோன் கூட பண்ணலை இந்த பொட்ட பிள்ளைங்க. நாங்கள் இப்படி நாய்படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணுறத பார்த்து இந்த இஸ்ரேலிய தாய்மார்களுக்கே எங்கள் இறக்க சுபாவத்தை பார்த்து கண்ணில் கண்ணீர் வந்து அப்படி அழுதாங்க தெரியுமா? நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்களே. யூ ஆர் நாட் அலோன் என்று பிரிண்ட் பண்ணின ஹிந்தி தெரியாது போடா மாடல் பனியன்களை போட்டுக்கிட்டு வந்து டெல் அவீவ் சதுக்கத்தில் நின்றுக்கிட்டு அவங்க கண்ணீரும் கம்பலையுமா நின்று கதறி அழுததை நினச்சி பார்த்தா எங்களுக்கே கண்ணில் ஜலம் வந்துடுத்துன்னா பார்த்துக்குங்க. ஒப்பந்தப்படி 200 கைதிகளை இஸ்ரேல் விடுவித்தது. ஓஃபர் சிறையிலிருந்தும் கிசாட்டு சிறையிலிருந்தும் அவர்களை விடுவித்தாலும் அதில் 114 பேர் வெஸ்ட் பேங்க்லேயும் 16 பேரை கான்யூனிஸ்லையும் கொண்டு போய் விட்டுட்டோம். 70 பேரை எகிப்துக்கும் நாடு கடத்திட்டோம். அவங்க வெளிநாட்டு தீவிரவாதிகள். அதில் 40 வருடமா இஸ்ரேலிய சிறையில் உழைத்து கொண்டிருந்த 69 வயது முகமது அல் டவுஸும் அடக்கம். அந்த டவுசரை இப்படி எகிப்தில் கொண்டு போய் விட்டால் சிறையில் உள்ள செடிகளுக்கு யார் தண்ணி ஊற்றுவாங்க? செடியெல்லாம் வாடி கருகி போயிடாது இந்த வெயிலில்? சிறையை வென்ற பிறையே வருக என்று போஸ்டர் அடித்து ஒட்டலான்னு பார்த்தா காசாவில் ஒட்டுறதுக்கு சோறே இல்லை. நீங்களும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. இந்த அநியாயத்தை யாராவது தட்டி கேட்டாங்களா? இதை யார்கிட்ட போய் சொல்கிறது? இஸ்ரேலிய பெண் அர்பல் யாகூத்துவை எப்போ விடுவிக்கணும் அப்படின்னு ஹமாஸ் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமாக விட்டுருங்கப்பா, அப்புறம் இஸ்ரேலிய ஆர்மியை அவன் ஆயுதத்தை தூக்கிடுவான். அந்த பெண்ணை விடுவித்தால்தான் இஸ்ரேல் ஆர்மி நெட்சாரிம் காரிடாரை விட்டு விலகுவோம் என்று திட்ட சதுரமாக சொல்லிவிட்டது. எனவே பிப்ரவரி 1 அது நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஹமாஸை நாங்கள் அரசாள விடமாட்டோம், இந்த பாலஸ்தீனத்தை அவர்களை ஆள விடமாட்டோம் என்று நேத்தன்யாகு அறிவித்திருப்பது ஹமாஸுக்கு கிடைத்த வெற்றி தானே, இல்லை தோல்வியா? அதை கேட்டும் வெற்றி ஊர்வலங்களை ஹமாஸ் நடத்தியது
ஒரு வெற்று ஊர்வலமாக ஆகிவிட்டது இப்போது. அதுவும் ஒரு சோகம்தான். தனது இயக்கத்து தலைவர்களை இழந்ததை விட இது பெரிய சோகம். இன்னும் இவர்களின் போராட்டங்களை விடுதலை போராட்டமாக இஸ்ரேல் அங்கீகரிக்காது அதைவிட கேவலமான சோகம். ஹமாஸ் தனது பகுத்தறிவு மூலம் தொடங்கிய இஸ்ரேலிய தாக்குதல் ஈரான், ஈராக், லெபனான், சிரியா, காசா, வெஸ்ட் பேங்க் வரை ஒரு போரை விசாலமாக தொடங்குவதற்கு காரணமாக அமைந்துவிட்டது. அதுதான் ஹமாஸின் சூப்பர் சாதனை. இன்றளவும் இப்படிப்பட்டவர்களை கூப்பிட்டு ஆட்சி அமைக்க எந்த காட்டுமிராண்டியும் முயற்சி செய்ய மாட்டான். அவர்களை செருப்பால் அடித்து மரியாதை செய்து விரட்டி விடுவதுதான் நியாயமான ஒரு திராவிட சமூக நீதியாக இருக்கும். ஒரு ஹமாஸை கூப்பிட்டு கேட்டு பாருங்கள், எதற்கு போரை தொடங்கினார் என்று கேட்டு பாருங்கள். எல்லோரும் சுட்டாங்க, அதனால நானும் சுட்டேன். எல்லாரும் கல் எடுத்து எறிஞ்சான், நானும் எரிஞ்சேன், அப்படித்தான் சொல்லுவாங்க. அந்த ஆட்டு மந்தை தத்துவம் தான் அவர்களுக்கு தெரியும். அதைத்தான் இந்த மடராசா கற்றுக் கொடுத்தது. 3 பிணைய கைதிகளை அவர்கள் ரெட் கிராஸ் வேனில் ஏற்றும் போது அந்த பிணைய கைதிகளின் மேல் துப்பி இருக்கிறார்கள். ஹமாஸுகளுக்கு அவர்களை பொறுத்தவரையில் பெண்கள் ஒரு தின்னும் பொருள் தானே, ஹலால் பண்ணி அனுப்பியிருக்கான். இதிலிருந்தே அவர்களுடைய ஒழுக்க லட்சணம் நமக்கு தெரியலையா? அவர்களின் வக்கர புத்தியும் நமக்கு விளங்கும். அதனால் தான் இந்த அகில உலகமே அவர்களை காரி துப்பி ஹலால் பண்ணுகிறது. போர் நிறுத்தம் காசாவுக்கு மட்டும்தான். அதனால் வெஸ்ட் பேங்கில் ஜெனின் நகரத்தில் உள்ள அவர்களின் பதுங்கு கட்டடங்கள் தகர்க்கப்பட்டன. இஸ்ரேலை தாக்க திட்டமிட்டு இருந்ததை மொசாத் கண்டுபிடித்தது. ஜெனின் நகரம் தாக்கி அழிக்கப்பட்டது. பிணைய கைதிகளில் பலரை இஸ்லாமிக் ஜிகாதி என்ற செப்பரேட் பயங்கரவாத அமைப்பு பிடித்து வைத்துள்ளதாக இப்போது ஹமாஸ் கூறுகிறது. அப்போத்தானே செத்து போனவங்களை நாங்கள் கொல்லலை, அவங்க தான் அநியாயமாக கொண்டுட்டாங்க அப்படின்னு பழிய தூக்கி அவங்க மேலே போடலாம். ஹமாஸுகள் தப்பிக்க முடியும். அதாவது ஹமாஸ் இப்போ கையை கழுவுது. அவர்கள் பிடித்து சென்றவர்களில் 8 பேருடைய உடலை அவர்கள் திருப்பி தரப் போகிறார்களாம். ஜெனின் நகரத்து தீவிரவாத கும்பலை அழித்து விட்டால் இஸ்ரேல் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாமேன்னு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. காசாவில் இருந்த வெஸ்ட் பேங்கை கனெக்ட் பண்ணக்கூடிய டனல்கள் மூடப்பட்டு விட்டதால் தரைமார்க்கமாகத்தான் இனி ஆயுத சப்ளை செய்ய முடியும். இப்போதைக்கு கழுத வண்டிகளை தவிர வேறு டிராஃபிக் எதுவும் அங்கே கிடையாது. ஹமாஸ்கள் இனி அங்கும் தைரியமாக பயணிக்க முடியாது. சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தை ஹமாஸ்கள் போடும்போது ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷனை போட மறந்து விட்டார்கள். ஐடிஎஃப் இராணுவம் வரும்போது எல்லாம் எப்பவும் ஒரு அல்சேஷன் மோப்பனாய கூடவே கூட்டிக்கிட்டு வர்றாங்க. அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்பது தான் அந்த கண்டிஷன். ஏம்னா பதுங்கி இருக்கும் பயங்கரவாதிகளை கண்டதும் அந்த நாய் அவர்களிடம் அதை கொத்தோடு கவ்விக்கிட்டு போயிருதான். கடி வாங்கின எவனுக்கும் இப்போ ஆண்மை இல்லையாம். காலை விரிச்சு தான் நடக்க வேண்டியது இருக்குதான். ஹமாஸுகள் இவங்கள மாதிரி என்ன நாயை வளர்க்குறாங்க? நாய் மாதிரியான மனுஷனை தானே வளர்க்குறாங்க. இராணுவத்தில் நாயை சேர்க்கலான்னு அம்பேத்கர் கூட எந்த சட்டத்தையுமே எழுதலையே. அப்புறம் ஏன் இப்படி சட்டவிரோதமாக செயல்படுறாங்கன்னு தெரியலையே. அதனால் அதை தடை பண்ணணும். ஹமாஸுக்கு வெற்றி என்று ஓலமிடுகிறார்களே இந்த ஹமாஸுகள், காசா மக்களை எங்கு கொண்டு போய் குடியமர்த்த போகிறார்களாம்? அதற்கு ஏதாவது அகதிகள் விடுதிகள் ஏற்பாடு செய்துள்ளார்களா? 3 லட்சம் பேர் வடக்கு காசாவை நோக்கி கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கீங்களடா. உங்களுக்கு ஆய் போக டாய்லெட் வசதி இருக்கா? ஸ்வாச் பாலஸ்தீனம் என்ற திட்டம் அங்கு உள்ளதா? கழுவ தண்ணீர் வசதி தான் செய்து கொடுத்து இருக்கிறார்களா? நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்களாடா? ஹமாஸ் ஆரம்பித்த இந்த யுத்தத்தினால் $18.35 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு பாலஸ்தீனத்தில் சேதம் ஏற்பட்டுள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. அதை உங்கள் அப்பனா வந்து கொடுப்பான். அது என்ன உங்கள் அப்பா வீட்டு காசா? இதுக்கெல்லாம் மூல காரணமே அக்டோபர் 7 அன்று ஹமாஸ் நடத்தின தாக்குதல் தானே காரணம். அதை நீங்கள் உணர்ந்த மாதிரியே தெரியலையே. ஹமாஸ் அரசாங்கம் தானே இடிந்து போன கட்டடங்களை கட்டி கொடுக்கணும் நியாயத்துக்கு. அப்போ ஹமாஸ் தானே மறுபடியும் அதை புனரமைக்க வேண்டும். அதற்குள் வெற்றி கொண்டாட்டங்களுக்கு ஏன் செல்கிறீர்கள்? ஏன் அவசரப்படுகிறீர்கள்? காசா மக்கள் இன்று 100% வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்வதற்கு யார் காரணம்? அதற்கு இந்த ஹமாஸ் வாங்கி தந்த வெற்றி தானே காரணம். 47,000 காசா மக்களின் உணவு செலவு, பொருள் செலவை குறைத்து விட்டார்களே.
அதனால் காசாவின் பொருளாதாரம் முன்னேறிவிடுமா? அது ஒரு ஹமாஸின் உலக சாதனையாக பார்க்க மாட்டீங்களா? ஹமாஸின் வெற்றியாக கூட பார்க்க மாட்டீங்களாடா? பழைய காசா நகரங்களை முன்பு மாதிரி உருவாக்க இன்னும் பல வருடங்கள் ஆகும். அதற்கு ஹமாஸின் இன்றைய வெற்றி தானே காரணம். அதனால் காசாவில் ஒரு வெற்றி சின்னம் எழுப்ப மாட்டீர்களா? போரில் இறந்த ஹமாஸுகளுக்கு ஒரு நினைவு சின்னம் எழுப்ப மாட்டீங்களா? இனி பலருக்கு வேலை வாய்ப்பை வழங்கப் போகும் ஹமாஸினுடைய போரை புகழாமல் இப்படி இகழ்கிறீர்களே. ஹாஸ்டேஜஸ் டீல் முடிந்து ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க் தொடங்கினால் வாட்டர் சப்ளை, எலக்ட்ரிக் சப்ளை, மருந்து சப்ளை, ஹாஸ்பிட்டல் ரீகண்டிஷன் இதெல்லாம் பண்ண பல ஆண்டுகள் ஆகும். அதனால் இப்போதைக்கு அம்மா உணவகம், அம்மா குடிநீர், அம்மா கிளினிக் தொடங்கி மக்களுக்கு சேவைகளை தொடங்கலாம். அதுதான் இப்போதைக்கு சாத்தியம். உங்களுக்கு 90% பாலஸ்தீனர்கள் பல பாத யாத்திரைகளை கண்டவர்கள், ராகுல் வழி நடப்பவர்கள் இப்போது தங்கள் வீடுகளை நோக்கி அவர்கள் நடந்து செல்கிறார்கள். காசா நிலப்பரப்பு இன்றைய நிலைமையில் அவர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கவே அளிக்காது. ஏன்னா அவங்க இன்னும் திறந்தலையே. அதற்காக ஹமாஸுகளை பாராட்டியே ஆக வேண்டும். அதனால்தான் இந்த காசா மக்கள் அல்லாஹ் அக்டோபர் என்று நினைவு கூறுகிறார்கள். கோஷம் போடுவது ஹமாஸுக்கு கிடைத்த ஒரு வெற்றி தானே. டென்ட் போடுவது, அகதிகள் முகாம்களில் வாழ்வது மற்றும் ஜாகை மாற்றுவது, லாஜிஸ்டிக் டிரான்ஸ்போர்ட்டு இவைதான் காசா மக்களின் நிரந்தர வாழ்க்கை என்று ஆகிவிட்டது. உணவு லாரி வரல, தண்ணீர் லாரி வரல என்பதுதான் இனி அவர்களின் தினசரி பிரச்சனையாக இருக்க போகிறது. அது ஹமாஸுக்கு கிடைத்த வெற்றி தானே, மறுக்க முடியுமா? உங்கள் செல்போன் ஒர்க் பண்ண வேண்டுமானால் இஸ்ரேல் போட்ட செல்போன் டவர்கள் ஒர்க் ஆக வேண்டும். அவர்களின் டெலிகம்யூனிகேஷன் டவர் வேலை செய்யவில்லை என்றால் உங்கள் வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் ட்விட்டரும் வேலை செய்யாது. அதற்காக இஸ்ரேலின் காலை பிடித்து கெஞ்சுவது ஹமாஸுக்கு கிடைத்த ஒரு வெற்றி தானே. அயன் வால் ஆபரேஷனை ஆரம்பித்த இஸ்ரேல் ஜெனின் நகரில் 10 மிலிட்டன்ட்களை கொண்டிருப்பது ஹமாஸின் சாதனையாகத்தானே நாம் பார்க்க வேண்டும். அல் ஜசீராவுக்கு சாவு எண்ணிக்கையை டிவியில் போட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த ஹமாஸ் இல்லையா? ஜெனின் நகர ஜிகாதீஸ் என்று ஒரு ஹமாஸ் படையை உருவாக்கி இருப்பதும் அவர்களின் சாதனை தான். இந்த வெற்றி கழக ஹமாஸ் இனி வெஸ்ட் பேங்கில் சீஸ்ஃபயர் ஒன்றை போடுமா? அதற்கான ஏற்பாடுகளை செய்யுமா? லெபனானில் போட்ட பீஸ் டீல் எக்ஸ்பைரி ஆகிவிட்டது. அதனால் இஸ்ரேல் லெபனானை இனி தாக்குவதை வேடிக்கை பார்ப்பதும் ஹமாஸின் ஒரு சாதனை தான். முழு கைதிகளும் விடுதலை ஆகும் வரை இஸ்ரேல் ஒரு பக்கம் தாக்கிக் கொண்டே தான் இருக்கும். முழு கைதிகள் பரிமாற்றம் முழுமையாக முடிந்ததும் இஸ்ரேல் முழுமையாக தாக்கும். அது நமக்கு தெரிஞ்சது தானே. அதற்குள் காசா கட்டடங்களை மறுபடியும் எழுப்பவா இல்லை கட்டடக் கழிவை ஒதுக்கி போடவா என்பதை ஹமாஸுகள் முடிவெடுக்கட்டும். இல்லை வெற்றி கொண்டாட்டங்களை தொடர்ந்து நடத்தட்டும். நேத்தன்யாகு என்ன சொல்கிறார் என்றால், லெபனான், சிரியா, ஏமன், ஈரான், ஈராக்கு, காசா, வெஸ்ட் பேங்க் போன்ற நாடுகளில் காட்டும் பிராண்டித்தனத்தை ஒழித்துவிட்டு மனித நாகரிகத்தை பயிற்றுவிப்போம் என்று கூறுகிறார். நடப்பது பார்பாரிசம் வெர்சஸ் சிவிலைசேஷன் என்ற யுத்தம்தான். மனித நாகரிகத்தை வளர்க்க ஆபரேஷன் அயன்வால் மிகவும் அவசியம். ஈரான் எந்த நாட்டுக்கு ஆயுதங்களை கொடுத்தாலும் அந்த நாட்டை இஸ்ரேல் தாக்கும் என்று தெளிவாக கூறுகிறார். அது அந்த நாட்டுக்கு தெரிந்தால் நல்லது, தெரியாவிட்டால் ரொம்ப நல்லது. எங்கள் கண்ணை தப்பிவிட்டு நீங்கள் ஆயுதம் இனி கொண்டு வர முடியாது. ஜெனின் நகரத்தில் மட்டும் 800 செக் பாயிண்டுகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். காசா கடற்கரையில் பாத யாத்திரையில் இருக்கும் காசா இஸ்ரேலிய மக்களுக்கு, காசாவின் இஸ்ரேலிய மக்களுக்கு நல்வாழ்க்கை அமையட்டும் என்று நாமும் பிரார்த்திப்போம். இஸ்ரேலிய பாலஸ்தீனன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. ஜெய் ஹிந்த். நான் மீண்டும் வருவேன்.